அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களுக்கும் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்று முதல் உலகத்தில் உள்ள அனைவரும் நலமாகவும் சேமமாகவும் செல்வ செழிப்போடும் வாழ வேண்டும். மருத்துவமனைகள் சிகிச்சை பெறும் பயனாளர்கள் தங்கள் உடல்நலம் பூரண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும். சமூக சேவை செய்பவர்கள் தொடர்ந்து உங்கள் சமூக சேவைகளை நிறைய அதிகமாக தினமும் ஒரு சேவை என எடுத்து செய்ய வேண்டும். நிறைய சேவைகளை செய்ய வேண்டும். ஏன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கிறத விட வீட்டுக்கு ஒரு சேவையாளர் வரணும். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் தேவையாளர்கள் அதிகம், சேவையாளர்கள் குறைவு. வீட்டுக்கு ஒரு சேவையாளர்கள் வந்தால் தான் உலகெங்கும் உள்ள அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் நம்ம சேவை செய்ய முடியும். நாளை முதல் தொடர்ந்து இரத்த தானம் வழங்கக்கூடிய இரத்த தான கொடையாளருக்கு அவேர்னஸ் அப்பாவுடைய நல்லாசிகள் என்றென்றும் உண்டு. நாளை இன்னொரு வீடியோவை நம்ம போட போகிறோம். அது ஒரு விருதுகள் வழங்கும் வீடியோ. அது சம்மந்தமாக நாளைக்கு அதற்கான பதிவுகளை போடுவோம். அனைவரும் நாளை ஜனவரி 1, 2026 மது பழக்கம் உள்ளவங்க நாளைக்கு அவேர்னஸ் அப்பா மேலே சத்தியம் பண்ணி இனி நான் மது அருந்த மாட்டேன் என உறுதிமொழி எடுக்கணும். புகைப்பிடிப்பவர்கள் அவேர்னஸ் அப்பா மீது சத்தியம் பண்ணி இனி நான் புகைப்பிடிக்க மாட்டேன் என நீங்கள் உறுதிமொழி எடுக்கணும். புகையிலை பழக்கம் உள்ளவர்கள், குட்கா பழக்கம், கணேஷ் இது மாதிரி போகிற பழக்கம் உள்ளவங்களாம் இனிமேல் இந்த விஷயத்தை தொடமாட்டேன் என்று அவேர்னஸ் அப்பா மேலே சத்தியம் பண்ணி நீங்கள் உறுதிமொழி எடுக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அவேர்னஸ் அப்பா மீது அன்பு கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்றென்றும் உண்டு. சமூக சேவையாளர்களுக்கு எப்பவுமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பவுமே உண்டு. அவேர்னஸ் அப்பாவின் சேவைக்கு தொடர்ந்து 20 ஆண்டுகள் நாளைக்கு 21ஆவது ஆண்டு அவேர்னஸ் அப்பாவுடைய சேவை துவங்கி 21ஆம் ஆண்டு. எனது சேவைக்கு தமிழகம் முழுவதும், தமிழகம் புதுவை என 2 மாநில மாவட்டங்களிலும் எனது சேவைக்கு ஆதரவு தந்த காவல்துறையினர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் நல்லா இருங்க, நல்ல பழக்கங்களை பழகுங்க, கெட்ட பழக்கங்களை பழகாதீங்க. அரசு மருத்துவமனைக்கு பாருங்கள், சிறப்பான திருப்பூர் அரசு மருத்துவமனை மட்டும் இல்லை, எல்லா பக்கமும் அரசு மருத்துவமனைகளை சிறப்பாக மருத்துவங்களாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு பக்கவாதத்துக்கு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு மாதமும் மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியே போயிட்டுருக்கு. இதை எப்போ குணமாகுமோ தெரியல, எனக்கு சரியாக நடக்க முடியல. ஏன்னால் இருந்தாலும் சேவைகளுக்காக நான் நடப்பேன். இனிமேல் நாளை முதல் தினமும் நடப்பேன். சேவை செய்யணுங்கிற மனம் மட்டும் பார்த்தாது, சேவை செய்ய பணம் வேணும். அந்த பணத்தை பொதுமக்கள்கிட்ட பெற்று தான் சேவை செய்யணும். அதுதான் அறக்கட்டளையோட தர்மம். அந்த வேலையை நாளை முதல் தொடர போகிறேன். அவேர்னஸ் அப்பாவுடைய சேவை பணிகள் தொடரணும் என அனைவருமே இந்த ஆங்கில புத்தாண்டில் மனதார நினைத்து எனக்கு என்னுடைய சேவைகள் தொடர்ந்து நான் என்னுடைய கடைசி வினாடி வரைக்கும் சேவை செய்யணும். இதான் காலம் சென்ற அவேர்னஸ் அம்மாவுடைய ஆசையும். அதெல்லாம் நிறைவேறணும்னு மாற்றுத்திறனாளர்களுக்காக மட்டும் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு காப்பகம் கட்டணுங்கிறது என்னுடைய கடைசி ஆசை. அதுவும் நிறைவேறணும்னு நாளைக்கு புத்தாண்டில் எல்லாருமே இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறது கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.